இவருக்கு எவ்வளோ சொத்து வரும்? திரு கதிரானந்த் நடத்துகிற பள்ளிகள் கல்லூரிகளை சேர்த்தால் அஃபிஷியலாக பினாமியெல்லாம் இல்லாமையே சில 100 அல்லது 1000 கோடிக்கு மேலே. ஒரு கல்லூரிக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களையும் இன்றைய சந்தை மதிப்பில் போட்டால் குறைந்தபட்சம் 500லேருந்து 1000 கோடி வரும். ஒரு திரு துரைமுருகன் திரு கதிரானந்தை சுற்றி உள்ள பாம்பு அது திமுகவையே கடிக்க முடியுமா என்ற பயம் இப்பொழுது வந்திருக்கு. இதோட இந்த ஆட்சியில் திமுகவுக்கு எதிரான குரல் வளைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஊழல், இன்னொரு பக்கம் சொன்ன திட்டம் எல்லாம் நிறைவேற்றலை. எனவே இது எல்லாம் சுற்றி நெருக்குகிறது. இந்த தேர்தல் எளிமையாக திமுகவிற்கு இருக்காது. இன்னொன்று, திரு எடப்பாடி டெல்லிக்கு போனப்பவே அத்தனை லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காரு. எந்தெந்த வழக்கு இப்போ நீங்கள் ரெய்டு பண்ணி நிறுத்தி வச்சுருக்கீங்க. பிரசாந்த் கிஷோர் யார்? திமுகவுக்கு ஐபேக் நிறுவனத்தின் நிறுவனர். இப்போ ஐபேக்லேருந்து அவர் வெளியேறி அவர் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி என்று பிஜேபி தனியாக நிற்கிறார். அவருக்கு தமிழகத்தைச் சேர்ந்த உலகத்தை ரட்சிப்பவர் என்று பெயர் வைத்துள்ள ஒரு எம்பியும் இன்னொரு அமைச்சருமாக 200 கோடி 100 கோடி தலா கொடுத்துள்ளார் என்று இண்டி கூட்டணிக்கு எதிராக ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இப்போ திமுகவினுடைய மட்டும் இல்லை, ஓவராலாக சட்டமன்றத்திலே ஒரு சீனியர் மினிஸ்டர், ஒரு எம்எல்ஏ அப்படின்னா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள். அவருக்கு தற்பொழுது திமுக கட்சியின்குள்ளே ஆபத்து வந்திருக்கதா சில தகவல்லாம் வந்திருக்கு. அந்த செய்தி உண்மையா? இல்லை, அதை விட முக்கியமாக நீதிமன்றத்தில் 2019 அவருடைய வீடு மற்றும் அவருடைய நெருங்கிய சகாக்கள் வீடுகளில் ரெய்டு பண்ணப்போ 13 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டது. அதாவது அன்றைய தினம் அவர் திமுகவின் பொருளாளராக இருந்தார். ஸோ இந்த பணம் திமுகவிற்கு சொந்தம், பொருளாளர் கட்சி பணத்தை வச்சிருந்தார் என்று கொண்டு வந்தால் திமுகவின் அறக்கட்டளையும் திமுக அரசியல் கட்சி என்பதே பாதிக்குமா என்பதை தேர்தலையே போட்டியிடக்கூடாது என்ற நிலை வருமாங்கிற ஒரு பயம் வந்தப்போ என்ன பண்ணாங்க தெரியுமா? உங்களுக்கு துரைமுருகன், எத்தனை துரைமுருகன் உங்களுக்கு தெரியும்? எனக்கு இந்த துரைமுருகன் தெரியும், அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் தெரியும். இல்லை, திமுகவில் மட்டும்தான். அதாவது இவர் கதிரானந்தின் அப்பா துரைமுருகன். 2019 தேர்தலில் கதிரானந்த் தான் வேலூர் தேர்தலில் நின்னார். அவர் பணம் கொடுக்கறதுக்கு சேர்த்துருக்காருன்னு ஐடிக்கு இன்ஃபர்மேஷன் வர ரெய்டு போகிறாங்க. இவங்க வீட்டில் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குது. மெதுவாக கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே இன்னொரு இன்ஃபர்மேஷன் வருது. இவருடைய நெருங்கிய சொந்தக்காரர் பூஞ்சோலை சீனிவாசன்கிறவருடைய வீட்லேயோ குடோன்லேயோ இருக்குன்றாங்க. சிமௌண்ட் குடோனில் போய் 13 கோடி கேஷ் பிடிக்கிறாங்க. எப்படி? அத்தனையும் புது 200 ரூபா நோட்டாக பிடிபட்டது. ஸோ இந்த பணம் திமுக கட்சி பணத்தை இவர் பொருளாளராக வைத்திருந்தார் என்று கொண்டு போனால் திமுக கட்சியே எலெக்ஷனில் நிற்காமல் தடுக்க முடியும். இது அந்த தேர்தல் இது கவுண்டர்மேன் பண்ணப்பட்ட தேர்தல் நடக்காமல் அப்புறமாக இடைத்தேர்தல் திருப்பி 8000 ஓட்டில் தான் ஜெயிச்சார் இவர் இப்போ நம்ம கதிரானந்த். ஸோ அந்த பணம் இவருடைய பணம் இல்லை, அல்லது இவருடைய சொந்த பணம் தான், கட்சி பணம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லாமல் திமுக கட்சியில் யாருங்க அமைப்பு செயலாளர்? திமுகவினுடைய ஆர் எஸ் பாரதி அவர் சார்பாக வழக்கு திரு டிஆர் பாலு மற்றும் பாலு தான் இப்போ பொருளாளர். அவர் இவங்க எல்லாம் ஒரு இது கொடுத்துருக்காங்க. கோர்ட்டில் போய் ஐடியில் ஒரு அஃபிடவிட் கோர்ட்டில் கொடுக்குறாங்க. இந்த திரு கதிரானந்தின் அப்பா துரைமுருகன் வேறு, எங்கள் பொதுச் செயலாளர் டி துரைமுருகன் வேறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம சினிமாலெல்லாம் ஷூட்டிங் போனேன்னு வச்சுக்கோங்க, ஒரு மருவை வச்சா டபுள் ஆக்டிங்கில் அவர் வேறுங்கிற மாதிரி டி துரைமுருகன். ஆனால் ஐடி என்ன பண்ணாங்க, ஒரு சேல் டீடை எடுக்கிறாங்க. அவர் வாங்கின ப்ராப்பர்ட்டியில் 2 ஃபோட்டோ ஒன்றுன்றாங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் இழுத்துட்ருக்காங்க. மத்திய அரசும் ஐடி டிபார்ட்மெண்ட்டும் தூங்குது. போன வாரம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு வந்தப்போ டி வில்சன் இந்த வழக்கில் எங்கள் தரப்பை முழுமையாக கேட்காமல் தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படின்னு இப்போ தற்காலிகமான ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஆனால் இதில் விடாது. ஏன்னா இதன் பிறகாக அந்த வழக்கில் ரெய்டு பண்ணப்போ திரு கதிரானந்துடைய அலுவலகத்தை ஆஃபீஸில் கல்லூரியில் 12 கோடிக்கு மேலே பிடிச்சாங்க. ஏன்னா இதை தாண்டி துரைமுருகன் பேரில் சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். பில்டிங் எவ்வளோ சொத்துக்கள் இருக்கும் சார் துரைமுருகன்கிட்ட? நான் சொல்கிறத விட அவருடைய உதவியாளராக இருந்த குடியாத்தம் குமரன் என்பவர் 2 வருடங்களில் 60,000 கோடி சேர்த்துள்ளார் அப்படின்னு பேசின ஆடியோ வெளியில் வந்துச்சு. பிஏ கிட்டே 60 கோடி 2 வருஷத்தில்.
அவங்க ஒரு அது இன்னும் சொல்லப்போனால் 2019 தேர்தலே எடுத்துக்கங்க சார். 2011 இவர் ஆட்சியிலேருந்து திமுக தோத்துருச்சு. மத்தியில் எம்பியோ எம்எல்ஏ கிடையாது. ஆனால் அப்போ 13 கோடி ரூபா, அதுவும் புது 200 ரூபா. அந்த புது 200 கோடி ரூபாய் அத்தனையுமே அங்கே வேலூர் கனரா வங்கி மெயின் பிரான்ச்சில் இவருடைய உதவியாளர் இருந்து அவர் மூலமாக வாங்கப்பட்டதுன்னு அவர் பேர்லேயும் வழக்கு இருக்குது. அதை வச்சுட்டு தான் இடி உள்ளே வந்துச்சு. ஆனால் அதன் பிறகு திரு துரைமுருகனுடைய சொத்து குவிப்பு வழக்கல் 2மே இருக்குது. இப்போது அதில் அவர் கலந்துகரில் எக்ஸம்ஷன் வாங்கியிருக்கார். அவர் நேரடியாக கோர்ட்டில் வர வேண்டான்னு. சார், துரைமுருகன் மேலே இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சொத்து குவிப்பு வழக்கு எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கு முன்னாடி அஃபிடவிட் கொடுப்பாங்க. நான் தான் சொன்னேன், 2021 அஃபிடவிட்டில் இவர் 1.25 கோடின்னு சொன்ன பில்டிங் இன்னைக்கு கட்டுறதுக்கு 28-30 கோடி ரூபாய் ஆகும். நம்ம மெட்ராஸ் விஐடி எழுத்தாப்பில் இருக்கிற இடம். இன்னொரு சொத்து பார்த்தீங்கன்னா, அந்த சொத்து என்னுடைய மனைவிக்கு அவருடைய அக்கா செட்டில்மெண்ட் பண்ணது 98 லட்சம்னு காட்டிருக்கார். வேலூரில் ஒரு 10 ஏக்கர். அது இன்றைக்கி 10-15 கோடி போகுமா. ஆனால் அந்த இடத்துடைய ஈஸியை நம்ம அரப்போர் ஜெயராமன் ஃப்ரெண்டு அவர் போட்டதில் 68 அவருடைய அக்காள் சகோதரியுடைய மனைவியுடைய சகோதரி மகன் பேரில் வாங்கப்பட்டிருக்கு. அப்போது இவருக்கு 83 வயசுன்னா 86ன்னா 68 அந்த பையனுக்கு 2 சகோதரியோட மகன்னா சகோதரி மனைவினாலே ஒரு 5-6 வயசு இருக்கும். அக்கான்னு வச்சுக்கிட்டா 2-3 வயசு ஜாஸ்தி. ஸோ 75 வயசு மனைவி சகோதரிக்கு, அவங்களுக்கு 20 வயசில் குழந்தை பிறந்ததுன்னு எடுத்தால் 60 வயசுக்குள்ளே தான் அந்த பையன் இருக்கும். அப்போ 1 வயசு 2 வயசு இருக்கும். இதுக்கு பேர் தான் பினாமி டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு. ஸோ இவர் பினாமியாக வாங்கிய சொத்தை அந்த பையன் அம்மாவுக்கு செட்டில் பண்ண அவங்க அக்காவுக்கு கொடுத்தா, சகோதரிக்கு கூட இவருடைய மனைவிக்கு கொடுத்துருக்காங்கன்னு அந்த இது கொடுது. இப்போ டிவிஎஸ்சி உங்களுக்கு அதிமுக அமைச்சர்கள் ஒரு 9 அமைச்சர்கள் பேரில் ரெய்டு போய் எத்தனை இடத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1000 இடங்களுக்கு ரெய்டு போயிருக்காங்க. இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு வேலுமணி, தங்கமணி, இபிஎஸ் சொந்தக்காரங்க இப்படின்னு போனது 1000 இடத்துல போனதில் 3 அமைச்சர்கள் பேரில் தான் வழக்குகள் போட்டிருக்காங்க. மீதி யார் பேர்லையும் எஃப்ஐஆர் போடல. அந்த இதில் சேவூர் ராமச்சந்திரன் கேஸில் என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய மகன் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறார். அந்த சொத்தையும் இவருடைய சொத்து குவிப்பு கணக்கில் சேர்க்கறதாக பத்திரிகை செய்தி சொல்லுது. அப்போ நீங்கள் கேட்டிங்களே, இப்போ இவருக்கு எவ்வளோ சொத்து வரும்? திரு கதிரானந்த் நடத்துகிற பள்ளிகள் கல்லூரிகளை சேர்த்தால் அஃபிஷியலாக பினாமியெல்லாம் இல்லாமையே சில 100 அல்லது 1000 கோடிக்கு மேலே ஒரு கல்லூரிக்கு இருக்கிற எல்லா சொத்துக்களையும் இன்றைய சந்தை மதிப்பில் போட்டால் குறைந்தபட்சம் 500லேருந்து 1000 கோடி வரும். ஒரு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டுறதுக்கு 4000 ரூபா ஆகும் இன்றைக்கி ஸ்கூல் பில்டிங் கட்டுறதாக இருந்தால். ஸோ அப்போ எவ்வளோன்னு போட்டுக்கலாம். ஸோ இதையெல்லாம் வழக்கு நடந்தால் அது சொத்து குவிப்பு வழக்கிலையும் மாட்டுவார். இந்த வழக்கு அது எப்படி டிஎம்கே காசு இல்லைன்னு ஒன்று இவர் சொல்லணும். அது பூஞ்சோலை சீனிவாசன் என்னோட காசுன்னு சொன்னார், ஏற்கனவே சொல்லி அந்த வழக்கு நடந்தது. அதற்கு பூஞ்சோலை சீனிவாசன் அதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஐடி ரிட்டர்ன்ஸ் எதுவுமே அவர் பெரிய வருமானம் இல்லை, 13 கோடியெல்லாம் கேஷாக வச்சுக்க முடியாதுன்னு அந்த வழக்கில் தோற்று விட்டது. எனவே திரு துரைமுருகன், திரு கதிரானந்தை சுற்றி உள்ள பாம்பு அது திமுகவையே கடிக்க முடியுமா என்ற பயம் இப்பொழுது வந்திருக்கு. இதோட இந்த ஆட்சியில் ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு செய்தி சார், நீங்கள் ஒரு பேட்டியில் இது நம்ம சேகர் பாபு ஐயாவும் பக்கத்தில் மேயர் பிரியாமாவும் இருந்தப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க. உடனே அவங்க முழிச்சாங்க. உடனே சேகர் பாபு என்ன சொன்னார், அடிச்சு விடுமா அப்படின்னாரு. இப்போ பத்திரிகையாளர்கிட்ட அடிச்சு விட்டா பரவாயில்ல, இங்கே தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்க. 505 வாக்குறுதிகள்னாங்க. அப்புறம் ஒரு கீழே 512 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதில் ஒன்று நாங்கள் லைவில் இப்போ சட்டசபையை காட்டுவோம். இன்றைக்கி வரைக்கும் முழு லைவ் காட்டல. ஆனால் நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதின்னு சொல்லி அடிச்சு விட்டீங்க, பத்திரிகையாளர் மீட்டிங்கில் அடிச்சு விட்றீங்க. ஆனால் சட்டசபைக்குள்ளே 110 விதியில் நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறோம், அந்த திட்டத்தை கொண்டு வருகிறோம்னு 2021 பதவியேற்ற பிறகு 110 விதியிலையோ அல்லது அந்தந்த டிபார்ட்மெண்ட் சார்பாக புது திட்டம் கொண்டு வரோன்னு சொன்னதில் 256 திட்டங்களுக்கு நிதியும் ஒதுக்காமல் முழுமையாக ரத்து செய்ததாக 2 நாள் முன்னாடி யூசி அத்தனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் செக்ரட்டரி திரு உதயச்சந்திரன் எழுதியிருக்கார். அப்போ சட்டமன்றம் கூடுறதுக்கு ஒரு சில லட்சங்கள் ஆகும் ஒரு நிமிஷத்துக்கு.
234 பேருக்கும் ஊர்லேருந்து வர்றதுக்கு டிஏடியை கொடுத்து வர வச்சு ஏசி போட்டு நடத்துறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சில லட்சங்கள் ஆகும். அவ்வளவு செலவு பண்ணி ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டை சேர்ந்த 8 கோடி பேரை ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த சட்டமன்றத்துக்குள்ள நாங்கள் இந்த திட்டம் போட்டிருக்கோம், இது கட்ட போகிறோம், அது கொண்டு வரோம்னு சொன்னதில் 256 திட்டங்கள் நிறைவேற்ற முடியாது என்று கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அப்போ எல்லாமே அடித்து விடுறாங்களா? ஸோ இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஊழல், இன்னொரு இது வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்தியா மொத்தமே 3500 இது இருக்குது போலீஸ் ஸ்டேஷன். தமிழ்நாட்டில் மாத்திரம் 1000, கிட்டத்தட்ட 3ல் 1. ஆனால் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நேற்றைய தினம் ஒரு யூடியூபர், அவர் சென்ற முறை கைது செஞ்சாங்க செப்டம்பர் மாதம். ஒரு நபரை கைது செய்தால் அதிகபட்சம் 90 நாள் தான் வைக்க முடியும். அதற்கு அதோடு அவர் பேரில் சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டு எஃப்ஐஆருக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டு வழக்கு விசாரிக்கணும். ஆனால் மாற்றி 40 வழக்குகள் போட்டு அவரை உள்ள 5 மாதம் வச்சுருந்தாங்க. அதன் பிறகு ஒரு சென்னை ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் இளந்திரையன் பெஞ்சில் சென்னை கமிஷனர் திட்டமிட்டே பொய்யாக கேஸ்கள் போட்டு ஒரு குற்றங்களை வெளிக்கொண்டு வரும் விசில் ப்ளோயரை வைத்திருந்தார்னு ஜட்மெண்ட் கொடுத்தது பிப்ரவரி மாதம். ஆனால் அதே யூடியூபர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அதில் கைது பண்ணது போகாமல் சென்னை பத்திரிகையாளர் சங்கம்னு சொல்லிக்கிட்டு மெட்ராஸ் பிரஸ் கிளப்னு திமுக ஆதரவாளரை வச்சுக்கிட்டு நடத்துகிறாங்க. அதில் செக்ரட்டரியாக தேர்ந்தெடுத்த ஆசிஃப் கொடுத்து மீண்டும் 2வது வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் திமுகக்கு எதிரான குரல் வளைக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் ஊழல், இன்னொரு பக்கம் சொன்ன திட்டம் எல்லாம் நிறைவேற்றலை. எனவே இது எல்லாம் சுற்றி நெருக்குகிறது. இந்த தேர்தல் எளிமையாக திமுகவிற்கு இருக்காது. இன்னொன்று, திரு எடப்பாடி டெல்லிக்கு போனப்பவே அத்தனை லிஸ்ட்டையும் கொடுத்துருக்காரு. எந்தெந்த வழக்கு இப்போ நீங்கள் ரெய்டு பண்ணி நிறுத்தி வச்சுருக்கீங்க, அதை தாண்டி மேலும் சில அமைச்சர்களுடைய சொத்துக்கள் பட்டியல்களை அமித்ஷாவிடம் இபிஎஸ் அன்னைக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்க எல்லாம் அவர் கட்சியை மூடினாருங்கிறத மாத்திரம்தான் வெளியில் பேசுகிறாங்க. ஆனால் அந்த இதில் கூட்டத்தில் மிக முக்கியமாக இபிஎஸ் வலியுறுத்தியது 13 அமைச்சர்கள் பேரில் இடி ரெய்டு அதுவும் இதுவும் 8 அமைச்சர்களுக்கு நடந்திருக்கு, 13 பேரில் சொத்து குவிப்பெல்லாம் இருக்குது. இவர்கள் அனைவர்கள் மீதும் விரைவாக நடவடிக்கை எடுக்கணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காரு. இப்போ அமித்ஷா கையில் திமுகவினுடைய சொத்து பட்டியலே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அவங்க கிட்ட இவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கு, ஆனால் அதில் இருக்கா இல்லையாங்கிறது தெரியாமல் சுருக்கி. ஏன்னா சார் பல பேருக்கும் தெரியும். இப்போ போன மாதம் வந்த பேப்பர் கட்டிங்கோ இந்த மாதம் வந்த பேப்பர் கட்டிங்கோ நமக்கு ஞாபகம் இருக்காது, நேற்று வந்தது தான் நம்ம படிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு ஃபைலாக அவர் கிட்டத்தட்ட திமுகவின் மூத்த அமைச்சர்கள் எம்பிக்கள் மீதான இது கொடுத்துருக்கார். நேற்றைக்கு ஒரு செய்தி வருது, பீகார் தேர்தலில் திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டேவிற்கு திமுகவை சேர்ந்த ஒரு மூத்த எம்பியும் ஒரு அமைச்சரும் 100 கோடி ரூபாய் கொடுத்துள்ளார் என்று வருகிறது. பிரசாந்த் கிஷோர் யார்? திமுகக்கு வியூகவை ஐபேக் நிறுவனத்தின் நிறுவனர். இப்போ ஐபேக்லேருந்து அவர் வெளியேறிட்டார். ஆனால் ஐபேக் 4 நிறுவனங்கள் திமுகக்கு வேலை செய்யுது. அந்த ஐபேக் ஃபவுண்டர் இப்போ அங்கே இல்லைன்னு சொல்லிக்கிறார் அஃபிஷியலாக. அவர் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி என்று பிஜேபி தனியாக நிற்கிறார். அவருக்கு தமிழகத்தைச் சேர்ந்த உலகத்தை ரட்சிப்பவர் என்று பெயர் வைத்துள்ள ஒரு எம்பியும் இன்னொரு அமைச்சருமாக 200 கோடி 100 கோடி தலா கொடுத்துள்ளார் என்று இண்டி கூட்டணிக்கு எதிராக கொடுத்துள்ளார் என்று செய்தி வருகிறது. ஓகே, இப்போ இண்டி கூட்டணிக்கு எதிராக இப்போ என்டிஏ கூட்டணிக்கு திமுகவினுடைய 200 கோடி கை மாறி இருக்கு. என்டிஏல அவர் தனியாக நிற்கிறார் ஜன்ஸ்வராஜ். இண்டி கூட்டணியை தோற்கடிக்கிறதுக்கே பண்ணுறாரான்னு தெரியல. ஓகே, இப்போ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அப்போ 26 தேர்தல் சீனியர் புள்ளிகள், அதாவது டிஎம்கே சீனியர் புள்ளிகளுக்கு டஃப் தானா? சீனியர் புள்ளிகளில் ஏற்கனவே 2-3 பேர் சீட்டு வேணான்னு சொல்லியிருப்பதாக, திரு பெரியசாமி தனக்கு வேண்டாம் மகனுக்கு கொடுத்தால் போதும் என்று கேட்டிருப்பதாக செய்தி வருகிறது. அதை தாண்டி பொன்முடிக்கு தரமாட்டோம் என்றும் அவருடைய மகன் அசோக் சிகாமணிக்கு தருகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் என்றும், துரைமுருகன் 86 வயதுங்கிறதுனால கொடுக்க மாட்டோம் இளைஞரை போடுவோம் இருக்கார், அவர் மகன் எம்பியாக இருக்கிறதுனால அவருக்கு கொடுப்பாங்களான்னு தெரியல. ஸோ ஏற்கனவே பல அமைச்சர்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. ஸோ அதை தாண்டி கூட்டணி சிஸ்டம் மாறப்போகுதுங்கிறாங்க. காங்கிரஸுடைய தமிழ்நாடு பொறுப்பாளர் அவர் சொல்லியிருக்கார். இதில் மீட்டிங் நடத்தினப்ப திருநெல்வேலியில் கூட்டம் போட்டப்ப இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தமிழக காங்கிரஸ் தலைவர்களும் தமிழகத்தில் காங்கிரஸ் 125 தொகுதியில் போட்டியிட வேண்டும், அதற்கு உரிய வேலையை செய்ய வேண்டும்
அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கார். அதுக்கு அடுத்த முந்தா நேற்றுக்கு அழகிரி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் இப்போ செல்வ அவர் என்ன சொல்லியிருக்கார், நாங்கள் அதிக சீட்டுகள் மட்டுமில்லை ஆட்சியில் பங்கும் கேட்போம் இருக்காங்க. ஸோ இந்த வேலை நடந்துட்டு இருக்கிறப்ப கிட்டத்தட்ட விஜயோடு மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் ஆதரவு கிடைத்தால் கேரளத்தில் 2-3% ஓட்டுக்கள் கிடைக்கும் என கேசி வேணுகோபால், அவர் திரு ராகுல் காந்தியுடைய வலது கை என்று சொல்லப்படும் 3-4 பேர்களில் ஜெயராம் ரமேஷ், அவர் 2 பேருமே கேரளாவை சேர்ந்தவர்கள், அவங்க அழுத்தம் கொடுக்கிறார்கள். இங்கே மாணிக் தாக்கூரும் ஜோதிமணியும் விஜயோடு சேரலாம் என்று சொல்கிறார்கள். பட் விஜயோட போகிறாங்களோ இல்லையா, குறைஞ்சபட்சம் 50 சீட்டுக்கு கீழே காங்கிரஸ் வாங்கக்கூடாது என்ற அழுத்தம் இருக்கிறது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.